இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் பார்க்க இருப்பது புதிய ஏற்பாட்டு பகுதியிலே இருக்கிற 2 யோவான். இந்த புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்கள் இருக்கின்றன. அவற்றில் 2 யோவான் 3 யோவான் என்று பொதுவான நிருபங்களாக எழுதப்பட்டிருக்கின்றன. இவை புதிய ஏற்பாட்டில் பார்த்தாலும் சரி, முழு வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தாலும் சரி, இது மிக சிறிய புத்தகமாக காணப்படுகிறது. மிக சிறிய புத்தகம், அதிகாரம் ஒரே ஒரு அதிகாரம்தான் இருக்கிறது, வசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. எனவே உங்கள் வேதாகமத்திலே நீங்கள் அடிக்கடி இதை படித்திருக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சிறிய புத்தகத்திலும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த யோவானாகிய யோவானை கொண்டு என்ன எழுதியிருக்கிறார் என்பதை நாம் இன்று பார்க்கலாம். எனவே உங்கள் வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த புத்தகம் மிகவும் சிறியதாயிருப்பதின் மூலமாக அநேகர் இந்த புத்தகத்தை படிப்பதே இல்லை. ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு வேதத்தை படிக்கும்போது புத்தகமாக படித்தோம் என்றால் முழு காரியத்தையும் நாம் விளங்கி கொள்ள முடியும். காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு கடிதம், வேத புத்தகம் என்று நாம் சொல்லும் போதே இது ஒரு கடிதமாக காணப்படுகிறது. நிருபம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த நிருபம் என்று சொல்லுவது என்ன? ஒரு நீண்ட கடிதமாக காணப்படுகிறது. ஏதாவது ஒரு கடிதத்தை நாம் படிக்கிறோம் என்றால் நாம் என்ன செய்வோம்? முழு கடிதத்தையும் தானே படிப்போம். ஏதோ பாதியை படித்துவிட்டு அதை வைத்து நாம் செல்வதில்லை. ஆனால் நமக்கு விளங்குகிறது, சில புத்தகங்கள் நாம் எடுக்கும்போது அது பெரிய அதிகாரங்களை கொண்டதாக, அநேக அதிகாரங்களை கொண்டதாக இருக்கிறது. அதனாலே வாசிக்கும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? முழு புத்தகத்தையும் ஒரே நாளில் வாசிக்க முடியாது என்று நினைக்கிறோம். ஆனால் அன்பானவர்களை, இப்படி யோசித்து பாருங்களேன். வேத புத்தகத்திலேயே மிகவும் சிறிய புத்தகமாக கருதப்படுகிற 2 யோவான் 3 யோவான், இந்த புத்தகங்கள் இதற்குள்ள நீங்கள் திறந்து வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இது நீங்கள் வேத புத்தகத்தில் கடைசி பகுதியில் இருக்கிறது. அதனால் திறந்து வைத்து கொள்ளுங்கள். மிக சுருங்கிய புத்தகம். 2 யோவான் என்று சொல்லும்போது 2 யோவானிலே 13 வசனங்கள் தான் இருக்கின்றன. அதை தொடர்ந்து வருகிற 3 யோவான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதிலே 14 வசனங்கள் தான் இருக்கின்றன. அப்போ எவ்வளவு சிறிய புத்தகமாக இது இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த புத்தகத்தை நாம் கிரேக்க மொழியிலே பார்க்கும்போது 3 யோவான் தான் மிக மிக சிறிய புத்தகமாக காணப்படுகிறது. நம்முடைய வேதாகமத்தில், ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தாலும் சரி, இல்லை நாம் தமிழ் வேதாகமத்தில் பார்த்தாலும் சரி, 2 யோவான் 3 யோவான் என்பது மிக சிறியதாக காணப்பட்டாலும் 2 யோவானில் நமக்கு 13 வசனங்களும் 3 யோவானிலே 14 வசனங்களும் இருக்கிறது. ஆனால் கிரேக்க மொழியின் அடிப்படையில் பார்ப்பீர்கள் என்றால் 3 யோவான் தான் மிக சிறிய புத்தகமும். அப்போது நீங்கள் நினைச்சு பார்க்கலாம், ஒரு புத்தகம் முழுவதையும் வாசிக்க வேண்டும் என்று அடிக்கடி நான் காதில் கேட்கிறேனே, ஆனால் பெரிய புத்தகங்களை என்னால் வாசிக்க முடியவில்லையே என்று ஒருவேளை உங்கள் மனதில் ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும் என்றால் இன்று ஒரு காரியம் செய்யலாம். இந்த 2 யோவானை நாம் வாசித்து முடித்து விடலாம். ஒரு சில நிமிடங்கள் தான் ஆகும். அதில் இருப்பது 13 வசனங்கள் தான். அதனால் வேத புத்தகத்திலேயே மிக சிறிய புத்தகம் என்று சொல்ல வேண்டும் என்றால் 2 யோவான் 3 யோவானை நாம் சொல்லலாம். எனவே உங்கள் வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தை எழுதியவர் யார்? எதற்காக எழுதுகிறார்? அவர் யாருக்கு எழுதுகிறார்? எந்த காலகட்டத்தில் எழுதுகிறார்? இப்படிப்பட்ட பல காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், இதை விளங்கி கொண்டு இந்த வேத புத்தகத்தை நாம் படிக்கும்போது இது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பானவர்களே, சிறிய புத்தகம் தானே என்று நாம் நினைக்க வேண்டாம். ஆழமான கருத்துக்களை எழுதப்பட்டிருக்கிறது. இதிலும் பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பகுதியையும் எழுதி கொடுத்திருக்கிறார். அதுவும் பரிசுத்தவானாகிய யோவான் மூலமாக. எந்த யோவான் என்று நமக்கு தெரியும். யோவான் என்ற பெயர் அநேக யோவான்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதை எழுதியவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமாயிருந்த, அவரை பின்பற்றி சென்ற அப்போஸ்தலர்களில், அந்த 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராகிய
பரிசுத்தவானாகிய யோவான். அதிலும் முக்கியமாய் பார்க்க வேண்டுமென்றால் ஆண்டவர் பல முக்கியமான சம்பவங்கள் நடக்கும்போது இந்த ஒரு 3 பேரை தனியாக கூப்பிட்டு சொல்லுவார். பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த யோவான் தான் இதை எழுதியிருக்கிறார். அதோடு கூட இன்னும் ஆழமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு மிக மிக நெருக்கமானவர். நமக்கு தெரியும், அந்த இயேசு கிறிஸ்துவின் இறுதி நாட்களிலே அந்த திருவிருந்து ஆரம்பமாகப்படுகிறதல்லவா, அந்த நாட்களில் ராப்போஜனம் அருந்துவதற்காக அனைவரும் கூடி, அந்த 12 சீடர்களும் கூடியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அங்கே இருக்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சார்ந்து கொண்டவராக இவர் காணப்படுகிறார். இவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இவர் அதிக நாட்கள் உயிரோடு இருப்பார் என்பதை குறிப்பிடுவதாக அவர் என்ன சொல்லுகிறார், இவர் நான் வரும் வரை இவர் இருப்பார் என்றால் நீங்கள் அதை பற்றி மற்றவர்கள் ஏன் கேட்கிறீர்கள், யோசிக்கிறீர்கள் என்று கூட இவரை பற்றி சொல்லியிருக்கிறார். இன்னும் தியாலஜியன்ஸ் என்று சொல்லுவார்கள் அல்லவா, வேத அறிஞர்கள், அவர்கள் சொல்லுவது இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்தவராம். அப்படி அவ்வளவு நெருக்கமாக இருந்ததின் காரணமாக இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் என்னெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் அறிந்தவராக இவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா, இவர் எழுதியிருக்கிற புத்தகங்கள் 5. முதலாவது யோவான் எழுதின நற்செய்தி நூலை எழுதியிருக்கிறார். அது த காஸ்பிள் அக்கார்டிங் டு செயின்ட் ஜான். யோவான் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தார் அல்லவா, அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் என்னெல்லாம் அறிந்து கொண்டாரோ அதன் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவர் இவர் மூலமாக பல காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் மிக 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 அருமையான ஒரு சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து முழுவதுமாக மனிதனாக வந்த இந்த இயேசு கிறிஸ்து முழுமையாக தேவனாக காணப்பட்டார். அவர் தேவன் என்பதை மிக ஆணித்தரமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். மேசியா இயேசு கிறிஸ்து, மேசியா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவரை நீங்கள் விசுவாசிக்கும்படியாக தான் இதை எழுதுகிறேன் என்று யோவான் சுவிசேஷத்தில் 20வது அதிகாரம் 31வது வசனத்தில் அழகாக தெளிவாக சொல்லுகிறார். அதோடு இவர் அடுத்தது எழுதினது 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் என்ற நிருபங்களை எழுதுகிறார். சுவிசேஷத்திலிருந்து நிருபம் எப்படி வேறுபடுகிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தபோது, முழுமையான தேவனாக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவரை குறித்து எழுதுவதுதான் சுவிசேஷங்கள், நற்செய்தி நூல். நற்செய்தி என்பது என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்து எனக்கு என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதுதான் நற்செய்தி. ஆனால் நற்செய்தி நூல்கள் 4 இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த யோவான் எழுதினது தான் யோவான் நற்செய்தி நூல். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷகுமாரன் மட்டுமல்ல, அவர் தேவகுமாரன். இது முதல்ல எழுது. இந்த 2வது பார்க்கும்போது நிருபங்கள் என்று சொல்லுகிறேன் பாருங்க. இந்த நிருபங்களிலே இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வாழும்போது நான் எப்படி வாழ வேண்டும், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எழுதுவது தான் நிருபங்கள். கடிதமாக அவர்கள் எழுதுவார்கள். அந்த காலகட்டத்திலே இந்த நிருபங்கள் எழுதும்போது இந்த 2வது நிருபத்தை நாம் பார்க்கும்போது ஒரு மதிப்பிற்குரிய ஒரு அம்மாளுக்காக எழுதப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிருபத்திலே இந்த 2வது நிருபம், யோவான் எழுதின 2வது நிருபத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அது இந்த வேத புத்தகத்திலேயே எழுதப்பட்டதில் ஒரே ஒரு பெண்மணிக்கு எழுதப்பட்ட இந்த புத்தகம். எனவே இது நமக்கு மிக முக்கியமானது. அந்த பெண்மணிக்கும் அவளுடைய சபைக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் இது ஒரு 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 மெட்டஃபராக இருக்கலாம், ஒரு வர்ணனையாக இருக்கலாம் என்று அநேகர் நினைக்கிறார்கள்.
அதை குறித்து இன்னும் தெளிவாக பார்ப்போம். ஆனால் இதில் என்ன அவர் சொல்லுகிறார் என்றால், அவர் சொல்லுகிறது எப்படி ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவை உடையவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தான் இந்த நிருபங்கள் நமக்கு சொல்லுகிறது. எனவே முதலாவது அவர் எழுதினது சுவிசேஷம், அடுத்தது எழுதின 3 புத்தகங்களும் நிருபம். இதை விட்டு நம்முடைய பரிசுத்தவானாகிய யோவான் இனி என்ன நடக்கப் போகிறது எந்த புத்தகத்திலும் இல்லை. இனி என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரே ஒரு கடைசி காலத்தின் அறிகுறிகளை எல்லாம் சொல்வது ஒரே புத்தகமாக அமைகிறது. அந்த புத்தகம்தான் வெளிப்படுத்தின புத்தகம், ரெவலேஷன் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின புத்தகம். எனவே 5 புத்தகங்களை இவர் எழுதியிருக்கிறார். இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமானவர். 2வது வேத புத்தகங்களிலே புதிய ஏற்பாட்டிலே 5 புத்தகங்களை எழுதியவர் இவர். அதிலும் வருங்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது, எப்படி உலகம் ஆரம்பித்தது, ஆதியாகமம் 1:2 எப்படி ஆரம்பித்தது என்று இருக்கிறது அல்லவா, எப்படி இந்த உலகத்தின் முடிவு இருக்கப் போகிறது என்பதை வெளிப்படுத்துகிற இதற்கென்று தனியாக பிரிக்கப்பட்ட ஒரே புத்தகம் இந்த வெளிப்படுத்தல் புத்தகம். இதையும் எழுதினவர் இவர்தான். இந்த கடைசியில் உலகத்தின் முடிவில் புதிய வானம் இருக்கும், புதிய பூமி இருக்கும் என்பதை சொல்லி இந்த புத்தகம் முடிவடைகிறது. எனவே இவர் பரிசுத்தவானாகிய யோவான் ஒரு கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கும்போது மிக 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 விசேஷமானவராக அவர் காணப்படுகிறார். எனவே இவர் எழுதின இந்த 2ஆம் நிருபத்தில் அவர் என்ன எழுதுகிறார் என்பதை நாம் இந்த ஒரு அறிமுகமாக, ஒரு இன்ட்ரடக்டரி கிளாஸாக, பைபிள் ஸ்டடியாக இதை வைத்துக் கொள்ளலாம். இப்போ 2 யோவான் 3 யோவானை தான் நாம் தொடர்ந்து வருகிற வாரங்களிலே பார்க்க இருக்கிறோம். 2 யோவானிலே பார்க்கும்போது யார் எழுதினார் என்று நாம் பார்த்து விட்டோம். என்ன கருத்தை இவர் சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது முதல் யோவான் 1 ஜானில் பார்க்கும்போது அவர் இதற்கு முன்பதாக ஒரு முதல் நிருபம் எழுதியிருக்கிறார் அல்லவா. அந்த முதல் நிருபத்தில் அவர் சொல்லுவது நம்முடைய உறவு தேவனோடு எப்படி இருக்க வேண்டும். ஸோ ஹீ இஸ் ஃபோக்கஸிங் ஆன் அவர் ஃபெல்லோஷிப் with God. எதை குறித்து அவர் முக்கியத்துவப்படுத்துகிறார்? முதலாவது நிருபத்தில் அவர் முக்கியத்துவப்படுத்துவது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை குறித்து முக்கியத்துவப்படுத்துகிறார். அதை சில நாட்களுக்கு பின்பு அதையும் நாம் ஆராய்வோம். அது யோவான் எழுதின முதலாவது நிருபம். இப்போ 2வது நிருபத்துக்கு நீங்கள் வரும்போது அவர் என்ன எழுதுகிறார்? He is protecting our fellowship from the false teachers. விளங்குதுங்களா? முதல் நிருபத்தில் என்ன எழுதுகிறார்? நம்முடைய உறவு தேவனோடு இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து எழுதுகிறார். இப்போ நாம் பார்க்க போகிற, நாம் தியானிக்க போகிற இந்த 2வது நிருபத்தில் நம்முடைய உறவு தேவனோடு இருக்கும்போது அதை தவறான உபதேசங்களிலிருந்து நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? முதல்ல அவர் சுவிசேஷத்தில் யாரை பற்றி எழுதினார்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் எழுதினார். அடுத்து அவர் எழுதுகிற நிருபத்தில், முதலாவது நிருபத்தில் என்ன எழுதுகிறாரு? என்னுடைய உறவை இந்த தேவ குமாரனோடு நான் எப்படி பலப்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படி என்னுடைய உறவை நான் மேன்மையாக கருத வேண்டும் என்பதை எழுதுகிறார். நாம் இன்று பார்க்க போகிற இந்த 2வது யோவானிலே இந்த உறவு தேவனோடு நாம் வைத்திருக்கிறோம் அல்லவா, இந்த உறவு மிக மிக முக்கியமானது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உறவிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியதாக தவறான உபதேசங்களை கொண்டு வருகிறவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் உலகத்தில் என்ன செய்யணும்? இந்த உறவை பாதுகாத்து கொள்வதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தவறான உபதேசத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களை, ஒரு நிமிஷம்
ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள். தவறான உபதேசத்திலிருந்து நான் என்னை பாதுகாத்து கொள்ளுவதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே, அப்போ சரியான உபதேசத்தை நான் என்ன செய்யணும்? என்னுடைய மனசில் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த வேத புத்தகம் உங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க இல்லையா, அதில் எழுதப்பட்ட ஒவ்வொன்றும் சத்திய வசனங்கள். அதனால தான் இந்த வேத புத்தகத்துக்கு சத்திய புத்தகம், சத்திய வேதாகமம் என்று சொல்கிறோம். இந்த வேத புத்தகத்தில் இருப்பது எல்லாம் ட்ரூத். இந்த உலகத்தில் உண்மையை நம்ம பார்க்கறதே முடியறதில்லை. உண்மைனா எதுன்னு தெரியாத அளவுக்கு இந்த மீடியா பயங்கரமான ஒரு தவறான காரியங்களை ஒளிபரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அன்பானவர்களை, இந்த காலகட்டத்தில் உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சத்திய வேதாகமம் ஒன்றுதான் உண்மை என்பதை அறிந்து அந்த உண்மையை மனதில் கிரகித்து கொண்டோம் என்றால், நீங்கள் எந்த மீடியாவை பார்த்தாலும் சரி, யார் எடுத்து பேசினாலும் சரி, தவறாக அவங்க பேசும்போது இதை எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வசிக்கிறபடினால் நமக்கு உள்ளத்திலேயே ஒரு சலனம் வரும். இவங்க சொல்கிறது தப்பாக இருக்குதே, இது சரியா இல்லையேன்னு சலனம் வரும். அதனால் 2 காரியம் வாழ்க்கையில் முக்கியம். ஒன்று சத்திய வேதம், 2வது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் சத்திய வேத வசனங்களை எழுதி கொடுத்தவர். சத்திய வேத வசனங்களை எழுதி கொடுத்தவரே நம்மோடு இருக்கும்போது தவறான உபதேசங்களும் உலகத்தின் காரியத்தில் தவறான காரியங்கள் ஒளிபரப்பப்பட்டாலும் தெய்வீக காரியத்தில், ஆவிக்குரிய காரியத்தில் தவறான உபதேசங்களை நாம் கேட்க நேர்ந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் சத்திய வேத வசனங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தினமும் போய்கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலே அந்த சத்திய வேத வசனங்களை எழுதியவர், நம்முடைய பிரைமரி ஆத்தர் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ளே வாசிக்கிறார். எவ்வளோ பெரிய அருமை பாருங்கள். எத்தனையோ புத்தகங்களை வாசிக்கிறோம், அதை நல்ல புத்தகங்களை வாசிக்கிறோம். அந்த ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியறதில்ல, அவர் பேர் தான் தெரியுது. அநேக சமயத்தில் நமக்கு சந்தேகம் வரும்போது, ஐயோ இந்த ஆத்தர் இங்கே எங்கே இருக்கிறாரு, ஒரு உயிரோடு இருந்தால் அவர்கிட்டே இதை கேட்கலாமேன்னு யோசிப்போம். அந்த கலக்கமெல்லாம் நமக்கு வேண்டியதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதனால் இந்த 2 யோவான் இவர் எழுதுறதுக்கு காரணம், ஃபால்ஸ் டீச்சர்ஸ் டு ப்ரொடெக்ட் அவர் ஃபெலோஷிப் ஃப்ரம் ஃபால்ஸ் டீச்சர். அநேக சமயத்தில் தவறான உபதேசங்களை செய்கிறவர்கள் இடத்துலேருந்து நம்மையே தற்காத்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்கள் வேதாகமத்தை திருப்பி இருப்பீங்க, இன்றைக்கி ஒரு வசனத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். அதற்கு பிற்பாடு இந்த 2ஆம் நிருபத்தில் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை வசனம் வசனமாக நாம் பார்ப்போம். இன்று நாம் பார்ப்பது ஒரு அறிமுகம்தான். 10வது வசனத்தில் பாருங்கள், ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், எந்த உபதேசத்தை? தேவனுடைய வார்த்தையை, சத்திய வார்த்தையை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். ரொம்ப பயங்கரமாக இருக்கு இல்லையா? வீட்டிலேயே எடுத்துக்காதீங்க, வாழ்த்துதலும் சொல்லாதீங்கன்றாங்க. இது சுருக்கமாக, அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஆனால் சுருக்கமாக நம்ம விளங்கிக்கணும்னா, அந்த காலத்தில் இந்த வேதாகமம் இந்த நிருபம் எழுதப்பட்டது ஒரு அம்மாளுக்கென்று எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் வசனத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த நிருபம் எழுதப்பட்டது அம்மாளுக்கு. இந்த அம்மாளுக்கு என்று குறிக்கும்போது வேத அறிஞர்கள் பல காரியங்களை சொல்கிறாங்க. ஒருவேளை இது ஒரு சபைக்காக எழுதப்பட்டிருக்கலாம். அந்த காலத்தில் பலவிதமான தொந்தரவுகள், சித்திரவதை, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள் என்றால் அவர்களை துன்பப்படுத்துகிற அநேக அரசாங்கத்தின் மூலமாகவே பல சட்டங்கள் இருந்தது, பல எதிர்ப்புகள் இருந்தது கிறிஸ்தவர்களுக்கு. அதனால் வெளிப்படையாக சபை என்று சொல்ல முடியாது, வெளிப்படையாக எல்லா காரியத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அதனால் சபையை ஒரு பிக்சரஸ் லாங்குவேஜில், ஒரு
பெண் என்று வர்ணித்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இல்லை என்றால் அதற்கு அடுத்த ஒரு சபையாக இருக்கலாம். சபையின் மக்கள் என்று சொல்லுவதை உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கலாம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. இன்னொரு கருத்து என்ன இருக்குதுன்னா, இது ஒரு பரிசுத்தவாட்டியாகி ஏதாவது ஒரு அம்மாளுக்கு, ஒரு பெரிய சகோதரிக்கு, ஒரு தாய்க்கு எழுதப்பட்டதாக இருக்கலாம். அந்த வீட்டில், அந்த சகோதரியின் வீட்டில் ஒரு கூட்டமாக மக்கள் கூடியிருப்பார்கள். அப்படி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அடுத்த இன்னொரு கருத்து எப்படி இருக்கிறது என்றால், பரிசுத்தவாட்டியாகிய மரியம்மாளுக்காக இது எழுதப்பட்டு இருக்கலாம். அந்த நாட்களில் அவர்களோடு கூட வசித்தவர்களே ஒரு ஆலயமாக அவர்கள் கூடி ஜெபிக்கிறதாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது எழுதப்பட்ட காலத்தை நாம் பார்க்கும்போது பரிசுத்த வாட்டியாகிய மரியம்மாள் அந்த காலத்தில் இருந்தார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருப்பதினால் இது நிச்சயமாக யாருக்கு எழுதப்பட்டது என்பது நமக்கு தெரியாமல் இருக்குது. இன்னும் வேறு எத்தனையோ கருத்துக்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் இது எழுதப்பட்டதின் மூல நோக்கம் என்ன தெரியுமா? இது எழுதப்பட்டது அன்று அந்த குறிப்பிட்ட சபைக்காக எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று அதை வாசிக்கும்போது அது எனக்காகவும் உங்களுக்காகவும் எழுதப்பட்டது. என்னத்திற்காக எழுதப்பட்டதுன்னா, இந்த உலகத்திலே தவறான உபதேசங்களை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். எனவே மக்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தைரியத்தோடு இருங்கள். எப்படி உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த முதலாவது 10வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் அல்லவா? என்ன சொல்லுகிறது? இந்த சத்தியத்துக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என்றால் இந்த சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த 2வது நிருபத்தில் என்ன சத்தியத்தை அவர் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டடியாட்டம் இந்த அதிகாரத்தை மொத்தம் வாசித்துருங்க. நீங்கள் இதை குறித்து அடுத்த முறை தியானிக்கும் போது உங்களுக்கு எளிதாக விளங்கும். சத்தியத்தை குறித்து பேசுகிறார். இந்த முதல் வசனம் 2வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போதே சத்தியம் சத்தியம் என்று வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். அதனால் இந்த வார்த்தை சத்தியம், ட்ரூத் என்ற உண்மையை குறித்து மிகைப்படுத்துகிற புத்தம். 2 வார்த்தைகள் திரும்ப திரும்ப வரும். ஒன்று உண்மை, 2வது அன்பு. உண்மை, அன்பு. உண்மையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையை நான் அன்போடு காத்து கொள்ள வேண்டும். உண்மையை எடுத்து மற்றவர்களுக்கு நான் சொல்லும்போது அன்போடு சொல்ல வேண்டும். ஸ்பீக் த ட்ரூத் இன் லவ் படிக்கிறோம் இல்லையா பரிசுத்தவான் எழுதினதில். ஆனால் இவர் பரிசுத்தவான் ஆகிய யோவான் சொல்லுகிறது என்ன என்றால், உண்மை மிக மிக முக்கியமானது. ட்ரூத். அதை இந்த 2வது நிருபத்தில் உண்மை என்ற வார்த்தையை 5 முறை பயன்படுத்தியிருப்பார். நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த 3வது நிருபத்தில், யோவான் எழுதின 3வது நிருபத்தில் உண்மை என்ற வார்த்தையை 6 முறை பயன்படுத்தியிருப்பார். எனவே நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, 2வது நிருபத்தையும் 3வது நிருபத்தையும் ஒன்றாக இணைத்து பார்க்க போகிறோம். அதனால தான் 2வது நிருபத்திலிருந்து நம்முடைய பைபிள் ஸ்டடியை நான் தொடங்குகிறேன். 2வது நிருபம், 3வது நிருபம், இந்த 2ஐயும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நேரம் இருக்கும் என்றால் மிக சிறிய புத்தகம். இதில் சத்தியத்தை பற்றி பேசுவாங்க, அன்பை பற்றி பேசுவாங்க. 2 நிருபத்திலையும் பரிசுத்தவான் பேசுகிறது. சத்தியம் மிகவும் முக்கியம், அன்பு மிகவும் முக்கியம். சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தின்படி வாழும்போது நீ எதை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்போடு இருக்க வேண்டும். அன்பு என்றால் என்ன என்பதையும் இந்த இடத்துல அவர் விளக்கி இருக்கிறார் அன்பானவர்களே. அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க், நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த 2 நிருபத்தையும் வாசித்து பாருங்கள். சத்தியம் என்பது 2வது நிருபத்தில் 5 முறை வருகிறது. சத்தியம்னா உண்மை என்ற வார்த்தை 3வது நிருபத்தில் 6 முறை வருகிறது. அதோடு கூட அன்பை குறித்து இது சொல்லுகிற 2வது நிருபம். அன்பு என்றால் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிவதே அன்பு. நம்ம அடிக்கடி தேவனிடத்தில் அன்பு செலுத்தணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்கிறோம் இல்லையா? தேவனுக்கு கீழ்ப்படிவதே அன்பு என்பதையும் ஒரு அழகாக சொல்லியிருக்கிறார். அதனால் இன்று நாம் கற்றுக்கொண்ட காரியம் இது, நம்மை எதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்?
ஃபால்ஸ் டீச்சிங்ஸ், அவர்களிலிருந்து சுள்ளு உபதேசங்கள், தவறான உபதேசங்களிலிருந்து நாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு தவறான உபதேசம் சபையில் அதிகமாய் பரவி வந்தது. அந்த வகையில் என்ன தவறான உபதேசம் பரவி வந்தது, அந்த தவறான உபதேசம் என்ன, அதிலிருந்து இன்றைக்கும் அது இருக்குதா, இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக வருகிற வாரத்தில் பார்ப்போம். அதுக்கு முன்னதாக நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த 2 யோவான் 2வது நிருபத்தையும் 3வது நிருபத்தையும் வாசித்தருங்க. 13 வசனம், இங்கே 14 வசனம், அவ்வளோதான் இருக்குது. ஆனால் இது வேதாகமத்தில் மிகவும் சிறிய புத்தகம். இப்போ தேவன் நம் பேரில் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறா பாருங்க. ஏன்னா தவறான உபதேசத்தில் நம்ம போயிட்டோன்னா தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை என்ன செஞ்சிடும்? அது பிரிச்சிடும். அதனால சரியான உபதேசத்தில் நம்ம நிலைத்து இருக்க வேண்டும் என்று எழுதின 1வது நிருபத்தை விட்டு 2வது நிருபத்துக்கு அவர் வரும்போது தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு தவறான உபதேசங்களினால் என்ன செய்திடக்கூடாது? அது தவறிவிடக்கூடாது. நம்முடைய உறவில் எந்த கலங்கமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இவர் இப்படி எழுதுகிறார். எனவே நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், என்னை சுற்றி தவறான உபதேசங்கள் நிறைய வந்துடுச்சு. எதையோ சொல்கிறாங்களே, எத்தனையோ யூடியூப்பில் போட்டால் நமக்கு இல்லாத மெசேஜஸே கிடையாது, எத்தனையோ வந்துடுது. சரியான உபதேசம் என்ன என்பதை நான் தெளிவாக பிடித்து கொண்டு ஆண்டவரே, தவறான உபதேசம் செய்கிறவர்களை நான் எந்த வகையிலும் அவர்களோடு ஆமோதித்து நடக்காமல், அதை தான் அவர் சொல்கிறது. வீட்டில் கூப்பிட்டோன்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்கிறத கேட்போம். அவங்களுக்கு வாழ்த்துதல் சொன்னால் என்ன அர்த்தம்? இது வெளிப்பிரகாரமான வாழ்த்துதல் சொல்கிறதையோ வீட்டுக்குள்ளே கூப்பிடுறதையோ குறிப்பிடலை. இது 2ஐயும் செய்யும்போது அவர்களுடைய உபதேசத்தில் நம்ம என்ன செய்வோம்? தவறிவிடும். இதிலும் விசேஷமான காரணம் என்னென்னா, சத்திய உபதேசம் என்ன என்று நமக்கு தெரியலன்னா நமக்கு கலக்கம் வந்துடும். அதனால் நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை, உண்மை என்றால் என்ன, அன்பு எப்படி உண்மையின் மூலமாக வெளிப்படுகிறது, இந்த உண்மை அன்பு என்ற இந்த 2ம் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது என்பதை தான் இந்த நிருபம், 1வது நிருபம் அல்ல 2வது நிருபத்திலையும் 3வது நிருபத்திலையும் நம்ம பார்க்குறோம். மனசில் இதை வைத்து கொண்டு இந்த 2 நிருபங்களையும் வாசிங்க. தொடர்ந்து நம்ம ஆலோசனை செய்யலாம். இன்று நான் கற்றுக்கொண்டது என்னென்னா, உங்கள் மனசில் பதிய வேண்டியது, தவறான உபதேசம் இருக்குது. இந்த தவறான உபதேசத்திலிருந்து நான் என்னை தற்காத்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே வழி பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானவர். இந்த 2ஐயும் நாம் கையில், பரிசுத்த வேதாகமும் நம்ம இருதயத்தில் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய இருதயத்தில் குடியிருக்கும் போது தேவன் நமக்கு நல்ல வெளிப்பாடுகளை கொடுப்பார். தேவன் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமதகப்பனே, நீரே சத்தியம், நீரே அன்பு என்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை எங்கள் இருதயத்தில் கொண்டவர்களாக எந்த தவறான உபதேசத்திலும் நாங்கள் தவறி போகாமல் தேவன் எங்களை காத்து கொள்வீராக. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமே கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.